இங்க மலைக்கு மேல இருக்கிற கிராம மக்கள் கடல் வழியா போற கப்பல்ல இருந்து பொருளை திருடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் திருட போறப்ப கடற்படைட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நீங்க திருடி கொடுக்கிற இந்த பொருளால நாட்டுக்கே பெரிய ஆபத்து இருக்கு, இதனால பல உயிர் போயிருக்கு அப்படிங்கிறாரு. இதுல பயங்கரமான ஆயுதம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்றாரு. அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் இதை கேட்டு திருந்திடுறான். திருந்தினது மட்டும் இல்லாம இனிமே கடலுக்கு போய் யாரும் திருடக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி இவனோட பேச்ச கேட்காம கடலுக்குள்ள போறவங்களுக்கு இவனே தண்டனை கொடுக்கறான். இதனால அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இவனை கொலை பண்றதுக்காக முடிவு பண்றாங்க. இத தெரிஞ்ச அவன் அவங்கள கொன்னுட்டு இனிமே கடலுக்குள்ள யாராவது தப்பு பண்ண இறங்குனா எங்க இருந்தாலும் தேடி வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அந்த ஊரை விட்டே போயிடுறான். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவனோட பையன் வளர்ந்து பெரிய ஆளாகிடுறான். அவங்க அப்பா மாதிரி இல்லாம அவன் ரொம்பவே கோழையா இருக்கான். அவங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட சில பேர் அவங்க அப்பாவை கொல்றதுக்காக இவனை கடலுக்குள்ள கூட்டிட்டு போகிறாங்க. கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பா அன்னைக்கு நடந்த சண்டையில இறந்து போயிட்டாருன்னு. அதுக்கப்புறமா அந்த கடலுக்குள்ள போறவங்களுக்கு தண்டனை கொடுத்தது இவன் தான் அப்படின்னு இவன் சாதுன்னு நினைச்சு கடலுக்குள்ள கூட்டிட்டு போனவங்க கடைசியா இவன் கையாலேயே இறந்து போயிடுறாங்க.